எலெக்ஷனுக்கு கரெக்டா இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. சோ யார் என்னென்ன தொகுதியில நிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. சோ முக்கியமானவங்க எந்த தொகுதியில நிக்க போறாங்க, அந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி யாரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க, அந்த தொகுதி மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, இது சம்பந்தமான வீடியோக்களை போடலாம்னு இருக்கோம். ஏற்கனவே நம்ம தமிழக அரசியல்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற டெய்லி அப்டேட்டையும் கொடுத்துட்டு இருந்தோம். சோ இதையும் இதுக்கப்புறமா போட போறோம். சோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம முதல் முறையா பேச போற தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி. இந்த தொகுதியில தாவேகா சார்பில் யார் நிக்க போறாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அவர் தான் நிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி அதாவது 2006ல இருந்து 2021 வரைக்கும் இந்த தொகுதியில யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, இங்க திமுகவுக்கு பாசிட்டிவா என்ன இருக்கு, நெகட்டிவா என்ன இருக்கு, வில்லிவாக்கம் மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவரால இந்த தொகுதியில ஜெயிக்க முடியுமா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வில்லிவாக்கம் தொகுதி அப்படிங்கிறது சென்னையோட ஒரு இதயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகுதியில 2006ல இருந்து 2021 வரைக்கும் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2006ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. பி ரங்கநாதன் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. 2 லட்சம் வாக்கு வாங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்போனன்டான ஏடிஎம்கேவை விட 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 2011ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன் 2006ல திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமா 2011ல ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அந்த சமயத்துல டிஎம்கே பயங்கரமான ஊழல் பண்ணிருக்காங்க. இதனால மக்கள் ரொம்பவே காண்டாயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 2011ல ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேல மக்களுக்கு அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த திமுகவோட ஆட்சி வேணாம், புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மாற்றம் 2011ல வந்துச்சு. அதுக்கப்புறமா 2016ல திரும்பவும் பி ரங்கநாதன் அவர் தான் ஜெயிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அவர்களோட மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கே கட்சியே ஒண்ணுமில்லாம போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தலைமை பண்பை யார் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம உள்கட்சிக்குள்ளேயே நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டி பொறாமை எல்லாம் வந்துச்சுல்ல. அதனால ஏடிஎம்கே கட்சியே ஒண்ணுமில்லாம போயிருச்சு. இதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால 2016ல பி ரங்கநாதன் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. 2021ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் டிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வெற்றி அழகன் அவர் தான் வின் பண்ணிருக்காரு. 2021ல அவர் ஏடிஎம்கே விட எவ்வளவு ஓட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா 37,000க்கும் மேல ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 2026ல டிஎம்கே திரும்பவும் கம்பேக் கொடுக்கறாங்க. 2021ல இங்க நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தொகுதியவே அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இந்த ஏ வெற்றி அழகன் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கா அன்பழகன் அவரோட பேரன் தான். அதாவது இந்த தொகுதியில வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. இந்த கா அன்பழகன் யாருன்னா கலைஞரோட மிகவும் நெருங்கிய ஒரு நண்பரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கா அன்பழகன் அவர்கிட்ட தான் கருணாநிதி அவர்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுவாரு. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கூட பேசுறாரோ இல்லையோ இவர் சொல்ற முடிவை அவர் எடுத்துப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 13 வருஷம் சென்னை பச்சையப்பா கல்லூரியில துணை பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. இவரை எல்லாருமே செல்லமா பேராசிரியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா 9 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. ஒரு முறை எம்பியாவும் இருந்திருக்காரு. இவருக்கு இந்த தொகுதியில பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கு. இவர் திமுகவோட மூத்த அரசியல்ல ஒருவர் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் 2021ல ஏ வெற்றி அழகன் அவர் இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த வில்லிவாக்கம் தொகுதியில டிஎம்கேவுக்கு பாசிட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, காலமா இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவரோட பேரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் ஏரி சீரமைப்பு பணிகள் எல்லாம் திமுக ரொம்பவே பயங்கரமா பண்ணாங்க. அது பாசிட்டிவா பார்க்கப்படுது. டிஎம்கேவுக்கு நெகட்டிவா இந்த தொகுதியில என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஏரியை அவங்க சீரமைப்பு பண்ணாங்கல்ல, அதுக்காக 114 குடும்பங்களை அவங்க வெளியேற்றிருக்காங்க. அதனால அங்க இருக்க மக்கள் ரொம்பவே காண்டாயிட்டாங்க. திமுக இதுக்கப்புறமா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. இது டிஎம்கே சைடுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் பிரச்சனை. இது எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா இதுக்காக அவங்க ஒதுக்குனது 4,000 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா அவங்க மழைநீர் வடிகால அமைச்சிட்டாங்க. ரோட்ல ஒரு தண்ணி கூட தேங்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா இந்த மழை பெஞ்சிச்சுன்னா அங்க ஒட்டுமொத்த தண்ணியும் ரோட்ல தான் தேங்கும். அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கு. அதுலயும் குறிப்பா சிட்கோ நகர் அந்த பகுதியில இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த வில்லிவாக்கம் தொகுதியில மக்கள் சந்திக்கிற பிரச்சனையா பார்க்க
பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ள அபாயம். ஏதாவது ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னா தண்ணி ரோட்ல தேங்கினா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே போற அளவுக்கு மிகவும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருக்கு. இன்னொரு விஷயம், குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அது வந்து கழிவு நீர்ல வந்து கலக்குது. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது பழைய பைப் லைன். அதை வந்து இன்ன வரைக்குமே சரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புகார் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இன்னொரு மேஜர் ப்ராப்ளமா பார்க்கப்படுறது ஓட்டேரி கால்வாய். இந்த கால்வாயில உள்ள பிரச்சனைனால என்ன நடக்குது அப்படின்னா குப்பைகள்லாம் வந்து தேங்குது. இதனால அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாம் தான் வில்லிவாக்கம் தொகுதியில மேஜரான ப்ராப்ளமா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவர்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகமான ஒரு விஷயம். ஏன்னா 1000 2000 இல்ல 37,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ இது வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். அங்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு புது ஃபேஸ். அவர் இப்பதான் வந்து ஒரு வேட்பாளரா நிக்கிறாரு. அவர் வந்து புதுசா ஒரு கணக்கு போட்டிருக்காங்க, இங்க வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மக்கள் வந்து அவரை அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வில்லிவாக்கம் தொகுதியில மக்கள் சந்திக்கிற பிரச்சனையை அவர் எடுத்து பேசி அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க புரிய வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனா அவர்களால இந்த தொகுதியில வந்து ஜெயிக்க முடியும். திமுக தான் திரும்பவும் இந்த தொகுதியில ஜெயிப்பாங்களா இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களால ஜெயிக்க முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் இல்லாம 2011ல ஜெயிச்ச மாதிரி திரும்பவும் அதிமுக ஜெயிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எந்த தொகுதியில எந்த தலைவரை பத்தி பேசலாம் அப்படிங்கிற உங்க கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.